மக்களே நம்ம இப்போ எங்கே நிற்கணும்னா இங்கே நிற்கணும் திருச்சி மக்களே இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாண்டவம் பாறை. அதாவது ஒரு இடம் இருக்குது. பாண்டவர்கள் வந்து தங்கியிருந்த இடம் 13 வருஷம் இங்கே வந்து தங்கியிருந்தாங்க. அது இந்த இடத்துக்கு பேர் பாண்டவம் பாறைன்னு வச்சுருக்காங்க. தரையிலேருந்து ஒரு ஹைட்டில் இருக்குது. எத்தனை அடி தான் ஹைட் தெரியல, 3000 அடி ஹைட் இருக்கலாம். மேலே பாறை மாதிரி கட்டி அவங்களோட அந்த காலத்து யூஸ் பண்ண பொருள்லாம் முன்னாடி இருந்திருக்கு. இப்போ அங்கே இல்லை. அந்த அவங்க யூஸ் பண்ண பொருளை ஷேப்பாக செஞ்சு வச்சுக்கான்னு சொல்லுதாங்க. அதை பார்க்க தான் நாங்கள் பார்த்ததில்ல, பார்க்க தான் போகிறோம். மேலே போய்ட்டு எப்படின்னு பார்த்து நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள் வண்டியெல்லாம் போகாது. நம்ம தெம்மல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டு வண்டி இங்கே வச்சுட்டு பைக்கு கார் எதுவும் போகாது. நீங்கள் பாருங்கள், நம்ம நடந்தான் போகணும். வழி பாருங்கள். பாசி மழை டைமில் பாசி பிடிச்சிருக்கு. லேடிஸு குழந்தைங்க வந்தீங்கன்னா பார்த்துவாங்க. போகிற வழியிலே ஸ்டார்டிங்கில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. சிவனும் பார்வதியோட கோயில் பாருங்கள். கோயில் இருக்குது. வந்து காணிக்க போட்டுட்டு நாங்கள் காணிக்க போட்டுட்டோம். அது கிட்ட காணிக்க முடியல, நாங்கள் பையன் ஏறுறோம். மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் உள்ளே வந்தோம்னா ஒரு லெஃப்ட் சைடு வழி இருக்குது. இங்கே 900 மீட்டர் சிவபார்வதி கஷேத்திரம் இருக்குது. போகிற வழியெல்லாம் வாழையெல்லாம் கிருஷி பண்ணியிருக்காங்க. கல்வாழை, இஞ்சி போட்டிருக்காங்க. நல்லா ஸ்டெப்பாக போட்டிருக்காங்க. இதுதான் கல்வாழை. கல்லு கீழே இருக்கீங்களா? கல்வாழை இல்லை, அது ரோபஸ்டா பச்சைவாழைன்னு சொல்லுவோம்ல அது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பாண்டவம் பாறைனா சிவனும் பார்வதி கோயில் மட்டும் நினச்சி வந்தோம். இங்கே அந்த பக்கம் தான் தெரியுது. ஒரு குருசி இருக்குது, சிலுவை இருக்கலாம். வெள்ளைக்காரங்க வந்து ஆட்சி பண்ணும்போது அவங்க சிலுவையும் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. அதுவும் அங்கே இப்போ இங்கே ரீசன் மேலே வரும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, அதுவும் அங்கே இருக்குன்னு. அதையும் காணிச்சு வர எப்படி இருக்கு. அங்கேருந்து ஒரு 200-300 மீட்டர் வரைக்கும் காங்கிரீட் போட்டிருக்காங்க. இதுக்கு அப்புறம் இப்படி தான் ரோடு இருக்குது, ஆஃப் ரோடு. சொன்ன கல் படிக்கட்டு கட்டி பழைய கட்டு இதில் ஏறி போகணும். ரோடு இல்லை, வழி ரோடு இல்லை, சின்ன வழி கை வழி மாதிரி இருக்குது. அதுவே ஏறி போகணும். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாண்டவம் பாறை கீழே வந்துட்டோம். பாட்டமில் இருக்கோம். இதான் பாருங்க, அந்த இதான் அந்த பாறை. இப்படி சுற்றி மேலே போகணும். சுற்றி மேலே போய் அங்கே வரணும். மேலே தான் கோயில் இருக்குது. இங்கே பாருங்க, வினித்து பாருங்க, அவனால் முடியல, மூச்சு வாங்குது அவனுக்கு. இப்படி பேச மாட்டேங்கான், பேச முடியல, இப்படியே நடந்து போகிறான். பாருங்க, அங்கே போயிட்டு மேலே போய் வீடியோ எடுத்தான். அவனால் முடியவே இல்லை, பேசக்கூட முடியல. அம்பு ஒன்று தான் மேலே போனான். அங்கே போயிட்டு செல்ஃபியில் வீடியோ எடுக்கான். கிளை போல்ட்டு ரெண்டும் நடந்து வந்துட்டு இருக்குன்னு. அவனே தப்பி தான் மேலே போனான். ஷார்ட்ஸ் போட நம்பாதீங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஃபுல்லாக மேலே ஏறலை. இருந்தாலும் நம்ம தரையிலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் இந்த வியூவை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அப்படியே டர்ன் பண்ணுங்கள், நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும். இந்த பாருங்க, அந்த டவரும் நம்மளும் ஈக்குவலாக இருக்கும். கொஞ்சம் டவரோட கொஞ்சம் ஹைட்டில் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறேன். மக்களே, நீங்கள் நிறைய பேர் தமிழில் கேள்விப்பட்டிருப்பீங்க நன்னாரி சர்பத்து அப்படின்னு. நாங்கள் இங்கே நறுநீண்டின்னு சொல்லுவோம். நறுநீண்டி அதோட செடி வந்து இதுதான். வாங்க, நானும் இந்த வினித்தும் பொதுவாக காட்டுக்குள்ளே வளர்ந்தனால ஒருவித செடிகளை பற்றி எங்களுக்கு தெரியும். காட்டு செடிகளை பற்றி இதான் நறுநீண்டி, நன்னாரின்னு சொல்லுவாங்க. சர்பத்து போடுவாங்களே, இதில் உள்ள கிழங்கு. இப்போ கிழங்கு எடுக்கும்போது ரொம்ப ஆழமாக இருக்கும். இந்த பாறையில் உடைக்கிற மாதிரி வரும், முடியாது. இந்த செடியை டேமேஜ் பண்ணலை. உங்களுக்கு காணிக்கணும், செடியை காணிக்க யாருக்காக செடி காணிச்சின்னா ஒரு சின்ன செடி வளங்க. உங்களுக்கு கிழங்கு கிடைக்கும். தண்ணி சூடாக குடிக்கலாம், சர்பத்து போடலாம். இந்த செடி நல்லா பார்த்துக்குவாங்க. இதை பற்றி ஜாதகத்தை நம்ம வைத்தியர் சொல்லுவார். வைத்தியரை நறுந்தண்டி என்ன பர்பஸ்னா, ஆயுர்வேதிக்கில் ரொம்ப பர்பஸ் இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச பர்பஸ் நான் சொல்லுவேன். இது உடம்புல இருக்க சூட்டை தணிக்கும். இந்த தமிழ்நாட்டிலாம் கிடைக்கும், தமிழ்நாட்டுக்கார எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நறுந்தண்டி சர்பத்துன்னு சொல்லுவாங்க. அது இந்த பொருள் வச்சும் செய்வாங்க. இது ரொம்ப நேச்சுரலானது. இதுக்குள்ளே கிழங்கு எடுத்து தான் நல்லா கழுவி வித்தியாக்கி சதைச்சி இதில் தான் அந்த நறுந்தண்டி இங்கே ஒரு எசன்ஸ் உண்டாக்குவாங்க. இதுதான் நல்ல ரொம்ப உடம்புக்கு நல்ல அப்படின்னா டப்புன்னு உடம்பு சோர்ந்து போகாது. உடம்புல இருக்க ஹீட் எல்லாம் டப்புன்னு கம்மியாகும். நம்ம நொங்கு பதினெல்லாம் குடிச்சு அப்படி இருக்கும். அதே மாதிரி இது அந்த காலத்து ஒரு எப்படி சொல்ல ரசனா, அந்த காலத்து ரசனா. இது அந்த காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நறுந்தண்டி கிழங்கு சொல்லி விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அங்காடி கடையில் போனால் கிடைக்கும். அப்படி பச்சை மருந்து கடையில் இந்த ஏற்றத்தில் ஓட்டப்பந்தயம் கேட்டுருக்காங்க. நம்மளை பண்ண முடியாது, நம்மளை கொண்டு முடியும். நம்ம இயற்கை ரத்தம் நம்ம பண்ண முடியாது. அப்போ நம்ம சேர்த்து இந்த இமயமலை ஒரு எண்டே இல்லை போல. ஒரு மலை தாண்டி கொஞ்சம் இப்போ தான் முடிஞ்சுன்னு நினைச்சோம். அடுத்த மலையை பாருங்க, இங்கே பாருங்க, அடுத்த பெரிய பாறை இருக்குது. இந்த வழி போட்டு இதான் வழி. இது இப்போ நீங்கள் போதான் வழி. அது வேற இங்கே பாருங்க, இங்கே வந்தோம். ஒரு விசித்திரமான பழம் கிடக்கு. காய் பழம் என்னன்னு தெரியல. இது என்ன? இது மரத்தில் இல்லை. என்னன்னு தெரிஞ்சா கம்மன் உடச்சி காணிக்க. இல்லை எதனால உடச்சி நிற்காங்க? உடைய மாட்டுக்கு என்னன்னு தெரியல. அரளிக்கொட்டை விஷம். ஐயோ, கை துட்டுனே. வாயில வச்சிடாத போ. மணப்பிக்காத. மாம்பழம் மணக்கு. மணந்துருவேன். மாங்காய் மணக்கு. மாங்காய் மணக்கும். அப்போ அப்படியே ஒரு காய் தான் போயிருக்கு.
போட்டு மக்களை இவங்க 2 பேரும் உண்மை தெரியல. இவ்வளோ போய் அரளி கொட்டை நான் பார்த்ததே இல்லை. அரளி கொட்டைங்க ஒருத்தர் விசக்காய்ங்க என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. அடிபொலி மக்களே, சூப்பர் காய்ச்சி வருவாங்க. அடிபொலி காய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தான் இருக்கு. இங்கே போகுது கடல் மாதிரிலாம் இருக்கு. கெட்டி செட் பண்ணி வேண்டிய ஏறி போதுக்கு வேண்டி இயற்கையாக அந்த மாதிரி இல்லை, இது கெட்டியிருக்காங்க. கெட்டி செட் பண்ணியிருக்காங்க. பஞ்சம் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஆமாம், பஞ்சம் இங்கே வந்தது என்ன? ஆமாம், எதுக்கு வந்தாங்க? என்ன எதுக்கு அந்த பஞ்சமான எதுக்கு இங்கே வந்தாங்க? சரியாண்ணே, எதுக்கு வந்தான்னு எனக்கு தெரிஞ்சா நான் உனக்கிட்ட கேட்பேனா? உண்மையிலே முட்டு வலிக்க தொடங்கிட்டுலே. என்ன இங்கே பாருங்க மக்களே, கீழே இருந்து பார்க்க பக்கத்தில் தெரிஞ்சுது. வந்துக்கிட்டே இருக்கோம். கொசு வருங்க, ரொம்ப கொசு இருக்குங்க, பார்த்து வாங்க. மஸ்கிட்டோ மக்களே இங்கே பாருங்க, போகிற வழியில் இன்னொரு சின்ன காவு இருக்குது. காவு மீன்ஸ் கோயில் மாதிரி சின்னது. மூச்சு எடுக்க முடியல, மூச்செடுக்க முடியல. நான் போகல, இந்த கும்பிடு தான். க்ளோஸ்அப்லாம் எடுத்துக்கலாம். இது ஒரு யானைக்குள்ள ஃபோட்டோ தான் போட்டிருக்குதுல. இல்லை யானை, யானைக்குள்ள ஃபோட்டோ தான் வச்சிருக்கு. என்ன ஏதாவது இருப்பார் ரீசன் இருக்கும், ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஐயப்பண்ணா போங்க, நமக்கு ஐயப்பண்ணா ஐயப்பன் இந்த மலைக்கு வர போகிறாரு. விஷ்ணு மலை விஷ்ணு மலை மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கான். மக்களே பாருங்கள், நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்த நாளில் இருந்தே இந்த பாண்டவம்பாறையை இந்த போய் வீடியோ எடுத்து போனோம் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு மனசு இல்லாமல் இருந்துச்சு. இங்கே என்ன இருக்க போய் வீட்டு பக்கத்தில் தானே என்ன வியூ இருக்க போய் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்த அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த வியூக்கு நான் அடிமை ஆகிட்டேன். இங்கே இருந்தாலும் ஓகே தான் எனக்கு. பாருங்கள் என்ன வியூன்னு, இது எங்கே கிடைக்கும் இந்த மாதிரியெல்லாம்? ஃப்ரீ தான். இந்த டவர் தெரியுது பார்த்தீங்களா, அப்படியே திருநெல்வேலியிலேருந்து வருது, அப்படியே போகுது அங்கிட்டு. அங்கே இந்த சைடு தான் சரி, தமிழ்நாடு அந்த பக்கம் வலது சைடு, கேரளா இடது சைடு. இந்த ட்ரெயின் ட்ராக் பார்த்தீங்க, அதை பேஸ் பண்ணியே தான் இதுவும் வருது. இந்த இது டவர். ஆமாம், செம்ம வியூ கட்டிங்களா. இந்த டூர் வரீங்களா தமிழ்நாட்டில் இருந்து, இந்த டாமு எக்கோ டூரிசம் பார்த்துட்டு போகிறதோ எல்லாம் நிப்பாட்டாமல் இதே வந்து பார்த்துட்டு போங்க. செம்ம வியூ, பைசா கிடையாது, ஃப்ரீ தான். நானும் வினித்தின் வந்து இயற்கை காடு இதை விரும்புத ஆடு. இப்போ எங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருத்தரும் ஒரு டேஸ்ட் இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. யாரும் உட்காந்துட்டான், அடிமை ஆகிட்டான், செட் ஆகிட்டான் இங்கேயே. சூப்பர். இங்கே பாருங்க, அதான் தெம்மலை ரியல் எஸ்டேட்டு அப்படின்னு ஆனப்பாறை மாதிரி. சாரி மக்களே, சாரி, ஒற்றைகளுக்கு மேலே. இதைத்தான் கொஞ்சம் நேரமா சொல்லிட்டு இருக்காங்க, பக்கத்துல சொல்லி இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த வந்துல சொல்லுங்கடே, இது நல்ல ட்ரிப்பு தான், எனக்கு பிடிச்சிருக்குப்பா. நடந்து வரலாம். காலையில கடந்து நான் காட்டு கத்தியாக வந்திருக்காங்க. டைலாக் அடிக்காங்க. ஆக்சுவலா நான் வேற பிளான் வச்சிருந்தேன், ஒரு பிளானும் கிடையாது. இவன் தான் சொன்னா ஓகே, எனக்கு மனசு இல்லாம வந்தேன். ஆனா அது சூப்பர். காலை மழை எங்க ஆல்மோஸ்ட் வந்துடலையா? கிடந்தாங்க 2 பேரும். இதான் டெரிட்டரி மார்க் பண்ணிருக்காங்க. டெரிட்டரி கிடையாது, இது பாஸ் டாய்லெட்டா? அது இல்ல, சரி டாய்லெட் தானே. இங்க பிரத்யேகமான ஒரு வழிபாடு இருக்கு. வழிபாடு பெரிய இவ்வளவு தெரியாது. என்ன இங்க நின்று தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. வீடு இல்லாதவங்களுக்கு இங்க வந்து கல்லை வச்சு வீடு அந்த மாதிரி வீடு கட்டினா கூடிய சீக்கிரத்தில் வீடு கூட வாய்ப்பு. அதுக்கு நடக்கக்கூடிய ஏதாச்சும் காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். குட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, வந்து எல்லாம் ட்ரை பண்ணுங்க. எனக்கு இப்போ தான் தெரியுது, உனக்கு இதில் எப்படி தெரியுது? நம்ம எங்கேயா சிவபக்தன், சிவனின் மகிமை. இப்போ வந்துட்டோம்னு நினைக்கிறோம். யாரெல்லாம் இருக்காங்க, பேண்ட் ஷூஸ் எல்லாம் தெரியுது. இல்லை செருப்பு போடக்கூடாதோ? இங்கே பாருங்க, இந்த காய் எல்லா இடமும் கிடக்கு. செருப்பு கிடக்கு, ஷூ கிடக்கு, யாரெல்லாம் கடத்தி போட்டிருக்காங்க. ஷூ கிடக்கு. நான் நினைச்சோம் நாங்கள் தான் வரோன்னு, ஏற்கனவே மேலே கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஷூஸ் எல்லாம் கிடக்கும் கூட. ஏறுங்கண்ணே ஏறுங்கடே, சூப்பராக இருக்கு பாரு. கேந்திரம் அல்ல பாதரட்சைகள் இவ்வளோ வர. செருப்பு கடத்தி போகணும். டூரிசம் இல்லையா இங்கே? டூரிசம்னா இடம் இது இல்லை. அதனால் பாதரட்சைகள்லாம் அந்த காலணிகளை இங்கே விட்டு விட்டு செல்லவும், அதான் மலையாளத்தில் எழுதியிருக்காங்க. புல்லுரிக்கணும், இவ்வளோ புல்லுருந்து அரைக்க தான் முடியும். புள்ள நோண்டுதான். நாங்கள் பையனை வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஷூஸ் எல்லாம்
செப்பல்லாம் அங்கே இருக்குது. அங்கே ஓம் தெரியுது, கொஞ்சம் தான் தெரியுது, அதோட டாப் மட்டும் தெரியுது. ஹெவி. ஆனால் இது வரைக்கும் செப்பல் போட முடியும். இப்போ நம்ம செப்பல் இந்த இடத்துல கழட்டி போட்டுடலாம். அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்குன்னு. சார் பின்னாடி என்ன நினைக்காரு? நான் வீடு விட்டுறேன். சார் வீடு கட்டுதார். இப்போ சொன்னால டைலாகு வீடு கட்டுதான். ஓ, அங்கே ஏற்கனவே ஒரு பங்களா இருக்குது, நடிக்கான். அப்படியா? நம்ம பாவங்கள் வீடு கட்டுவோம், சின்ன ஒரு வீடு கட்டுவோம். இதில் ஒரு நம்பிக்கை இருக்குதா? என்னாச்சு கட்டுவோமே. மேலே வந்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன அந்த வியூவை இது பண்ண முன்னாடி நம்ம போய் சாமி கும்பிட்டுருவோம். சிவனை பார்த்து பாட்டு வந்துடுவோம். வாங்க போயிடு. பழைய காலத்து ஆளுங்க வந்து எப்படி இந்த வியூ உள்ள இடத்த போட்டு கரெக்டாக சூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல. அரச மரத்தை இந்த வியூ எங்கே இருக்கும் அங்கே அவங்க வீடு அரச மரம் இருக்கு பாருங்க. அரச மரத்தை காய் கிடைக்கு. இப்போ தான் முத பார்க்கேன். தெரியுதா ஒரு காய் கிடக்கு பாருங்க. முட்டை கூட போச்சு. அரச மரம் காய் இருக்கு. வேக்கம் போட்டா அதில் எப்படி இருக்குன்னு பரவாயில்ல. எவ்வளோ ஆம்பியன்ஸு. இன்னும் சரி இன்னும் இருக்குது. அந்த சைடு நீங்கள் போனது இல்லைல்ல, போங்க. நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை, கோயில் பூட்டி கிடக்கு. நம்ம அந்த டைம் தப்பு. இதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இவ்வளோ உயரம் பாறை, ஃபுல்லு பாறையில் தான் கோவில் இருக்குது. ஆனால் கிணறு தோண்டியிருக்காங்க, எப்படின்னே தெரியல. வாங்க அதையும் காணிக்காங்க பாருங்கள். கிணறு பாருங்கள். நான் நினச்சேன் மேலே தான் தண்ணி கீழே வருதுன்னு. தப்பு. கீழே இருந்தால் தண்ணி மேலே தான் கீழே போகுது. இங்கே வாங்க, உங்களோட எப்படி தான் பாருங்கள். அது கொஞ்சம் வேற லெவல் காய்ஸ். இங்க பாருங்க, இந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து வா வேற லெவல். இந்த மாதிரி இடத்துல வந்து தியானம் பண்ணுங்க, மனசுக்கெல்லாம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வரைஞ்சிருக்காங்க, இவ்வளோ அருமையாக வரைஞ்சிருக்காருங்க. ஓம் வர்றான். அது டாமு, அது காணுது. அவன் எடுத்துடாமன்னு சொல்லிட்டான் பாரு, அது டாம் ஆகும். அந்த ஃபேக்ட்ரின்னு சொன்னாங்கல்ல, அந்த தெரியுது பாரு என்னது. இதில் கால்பாதை இருக்குன்னு சொன்னேன். எங்கே கால்பாதை பாறை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே ஒன்றும் தெரியல. கோயிலுக்குள்ளே அப்படி சொல்லுதாங்க, என்னன்னு தெரியல. என்ன கதைன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க. இதாக இருக்கும் வாழ்ந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலும் பார்வதி கோயிலையும் பார்த்தாச்சு. இந்த இடத்துல அப்படி பார்த்துட்டு நல்லா இருக்குது, இயற்கையாக சூப்பராக இருக்குது. இன்னொன்று கூட இங்கே இருக்குது. இங்கே வந்து இது இருக்குது, குருஷி ஒன்று செஞ்சுருக்காங்க. அதாவது வந்து பாண்டவர்கள் வந்து இருந்த இடத்த சிவன் கோயில் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வெள்ளைக்காரங்க வந்தாங்கல்ல இந்தியாவுக்கு, வெள்ளைக்காரங்க வந்து ஆட்சி பண்ணும்போது இது பக்கத்துலேயே ஒரு குருஷி கொண்டு வச்சாங்க, அவங்கள வழிபடுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்குள்ள இது ஒன்றும் டேமேஜ் ஆகலை. இதில் குருஷி வச்சுருக்காங்க, அதையும் பார்ப்போம் நாங்கள். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க இவ்வளோ பெரிய பாறையிலையும் ஊற்று இருக்கு பாருங்க. அது எப்படின்னு எனக்கே தெரியல. பாறையில் ஊற்று வருது, மண்ணில் கிணறு வச்சுருக்காங்க மேலே. இங்கே பாருங்க தண்ணி கட்டி கிடக்கா. தண்ணி எடுத்து காணிங்க பாருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஷோர்ட்ஸ் லுக் அவுட்னு சொல்லி இடத்த போட்டிருப்போம். லுக் செக் டேம்னு சொல்லி. இங்கேருந்து பார்ப்பாங்க. இங்கேருந்து பாருங்க எப்படி இருக்கு, எப்படி அட்டி ஒளியாக இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி விழுது பாருங்க, க்ளீனாக தெரியுது. அதில் இந்த ஃபோனில் தெரியுமா தெரியல, எங்களுக்கு தெரியுது. சின்ன ஒரு பிரச்சனைனா மழை வருது. இங்கே மழை வந்து பெருசாக தான் மழை வரும். சின்ன மழைலாம் வராத மக்களே, பெரிய மழையாக வரும். அதுக்குள்ளே ஒடுக்கிலே போயிடுவோம், வலிக்கு விழுந்துரும். இங்கே வர்றவங்கலாம் பார்த்துக்கோங்க, வரையில் கூட கொண்டு வாங்க மக்களே. நம்ம இது பக்கத்தில் குடிசை மட்டன் வெள்ளைக்காரங்க வச்சு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து பார்த்துருவோம். சிலுவை சிலுவை குடிச்சுனா சிலுவை.
இந்த பக்கம் தான் போகணும். மொத்தம் பாசி பிடிச்சி போய் இருக்கு. ஊட்டம்னா பாரு, கீழே பாருங்க, எங்க போகனே தெரியாது. இதுல ரொம்ப இருக்கு. போங்க போங்க போங்க. பரவாயில்ல. தெட்டல் இருக்கு, பார்த்து போங்க. நீங்கள் பார்த்து வாங்க, நாங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே. கேமராமேன் கவனிக்கவும், புதிய போகணும். இங்க ஒரு கைவரி எல்லாம் இருந்ததுல. இல்லை இல்லை, நீ அங்கிட்டு போத வினிது போதலாம். லூசு மாதிரி காணிக்காம பாரு, தெட்டல்ல போய் நிற்காம. இங்க பாருங்க மக்களே, போவீங்க. இங்கேயும் சின்ன ஒரு கோவில் செட் பண்ணிருக்காங்க. காவுன்னு சொல்லுவாங்க. இங்க சின்ன கோவில் செட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம வேற ஆப்ஷன் இதுதான் போய் ஆகணும். சர்ச்சா அது ஆக்சுவலாக இல்லை இல்லை, குறிச்சி குறிச்சி தான். குருசு மட்டும் தான் இருக்கும். பில்டிங் வரும் கீழே. அவ்வளோதான், குறிச்சி தான். இல்லை பில்டிங் பில்டிங் இல்லைடா, பில்டிங் கீழே பில்டிங்ண்ணே, பேஸ்மெண்ட் இருக்கு பாருங்கண்ணே. பேஸ்மெண்ட். ஆனால் இப்போ தான் கட்டியிருக்காங்க. பாருங்க, டோர் கீழே இதுக்கும் பள்ளி மாதிரி கட்டியிருக்காங்க. அன்னைக்கு இல்லை. இதுதான் குறிச்சி மரம். இங்கே இப்போ இங்கே தீர்த்தாடன கேந்திரம் ஆரம்பிச்சிட்டாங்களா? இங்கே இது பில்கிரிம்ஸோட இருக்குது. பாருங்க, சூப்பரான காட்சியை பாருங்க. மழை பாருங்க, இப்படி பைய போது பாருங்க. பைய துளியா விழுவீங்க. வந்துட்டு மழை பாருங்க. கேமரா வந்த அளவுக்கு தெரியல. பார்த்து போ, இருந்துச்சு அங்கெல்லாம் போயாச்சுன்னா இந்த ஹரி தெட்டிட்டு தான் போச்சு. இங்கே ஒரு சின்ன வழி இருக்கு, அங்கே போதான் பார்ப்போம். டவுட்டில் தான் போகிறோம். ரிஸ்கி ஏரியா. இங்கோடி போகணும். அதானோ அதே இடத்துல நம்மள வரோம். கரங்க. ஆனால் அந்த குறிச்சு பாரு, அங்கே இருக்குண்ணே குருசு. குருசு அந்த இருக்குண்ணே. அதுக்கு எப்படில போகுது? அது வேற வழி நினைக்கிறேன். சுற்றி போயிட்டே இருக்காங்க. கீழே வந்து அப்படி வேணாம், இது ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கு. அட்டகாசம், பிரம்மாண்டம், வண்டர்ஃபுல். எங்களோட சேனலோட ஒரு முக்கியமான கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிடன் ஸ்பாட். இங்கே எக்கோ டூரிஸ்டோட ஹிடன் ஸ்பாட்டை தெரிய வைக்கணும் தான். ஆனால் இந்த வீடியோ எங்களுக்கு அது முக்கியமான இதாக பேஸாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது இந்த இடம். அட்டகாசமாக இருக்குது. நாங்கள் நினச்சது இதுதான். இந்த டூரிஸ்ட் நிறைய பேர் வராங்க, நம்மளால பார்க்காங்க, தமிழை பார்க்காங்க, போயிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய இடம் ஒன்று நிறைய இருக்குது. அதில் ஒரு முக்கியமான இடம் தான் இந்த பாண்டான் பாறை. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. நீங்களே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் அங்கெல்லாம் போய் ஃபீஸ் கொடுத்து தான் பார்க்கிங்க. இது வந்து 0 காஸ்ட்டு. மாறி கீழே வண்டி வைக்கிங்க, கொஞ்சம் 1/2 கிலோமீட்டர் நடந்து வாரீங்க, பார்க்கிங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. சாமி கும்பிடலாம், சிலுவை இருக்குது, அதையும் கும்பிடலாம். அது விட இந்த இதுதான் அட்மாஸ்பியர் தான் அட்டகாசமாக இருக்குது. மகளிர் நம்ம வந்தது மெயினான பாண்டாம்பாறைக்கு வந்தது ஒன்று சிவன் கோயிலை பார்க்கறதுக்கு, ரெண்டாவது இந்த பக்கம் ஒரு குருசி மட்டம் இருக்குது, அதையும் பார்க்கலான்ட்டு வந்தோம். சிவன் கோயிலை பார்த்தாச்சு. ஆனால் நமக்கு அந்த குருசி மட்டையை பார்க்க முடியல. ஏன்னா பயங்கர மழை, பயங்கர காற்று, பயங்கரமாக தென்னுது. அதனால நம்ம போய் எங்கே பிடிக்கல கொடுத்து எடுத்தால் தூக்கிட்டு போக கூட முடியாது, அவ்வளோ ஹைட்டில் நிற்கும். அதனால அது அடுத்த வீடியோவில் அந்த குருசி மட்டை வீடியோ வரும். முடிஞ்சிருக்கு, அதை கவர் பண்ண பார்க்க முடியாது. அடுத்த வீடியோ நாங்கள் போட்டுவிடலாம். அண்ட் சிச்சு என்ன, அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது VSR Vlogs. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான வீடியோ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.